வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். ஒரு சில ரெசிபிலாம் சீசனில் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்புறம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அச்சச்சோ சாப்பிட்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடியது தான் மாம்பழம். சீசன் டைம் வாங்கி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். இன்றைக்கி நான் 2 மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மாம்பழம் நல்லா பழுத்து கனிவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாம்பழத்தில் இருக்க மேல் பகுதியை நறுக்கிட்டு தோலெல்லாம் சீச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் நமக்கு தேவை. அதை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கத்தியிலையே கூட கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் இந்த ஈஸியான டெசர்ட் செஞ்சிடலாம். ரொம்பவும் ஈஸி, செய்கிறதுக்கும் டைம் கம்மியாக தான் ஆகும். மேங்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். 2 மாம்பழத்துலேயும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மாம்பழம் சாப்பிடும்போது சதையை காட்டிலும் கொட்டையை சாப்பிட்டோன்னா தனி டேஸ்ட்டு தான். யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாம்பழத்தில் இருக்க எல்லா பகுதியையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாம்பழத்தை அப்படியே சாப்பிடுவோம். இப்போ இருக்க குழந்தைகள் தான் வெறும் டெசர்ட்டு ஏதாவது ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிட்றாங்க. சீசனில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா மேங்கோவையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 50 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 30 செகண்ட் மிக்சியில் அரைச்சாலே இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூட ஏறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பூரியை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேருந்து கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, பால் எல்லாமே லைட்டாக அந்த மேங்கோவோட நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகி வரும். 2 நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது அல்வா ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துடும். நல்ல ஒரு நைஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். கலர் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேணாம். மேங்கோவில் இருக்க கலரே நல்ல ஒரு எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து கிண்டி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1லேருந்து 1.5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டால் போதும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சில்வர் பவுலில் லைட்டாக நெய் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கேக்கு இதெல்லாம் பேக் பண்ணுற பேப்பர் பட்டர் ஷீட்டை வச்சுட்டு இன்னொரு பவுலில் வச்சுருக்கேன். நெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பட்டர் ஷீட்டு வச்சு கூட வச்சுக்கிறலாம். சிலிக்கானில் நீங்கள் மோல்டு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூரியெலாம் கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறம் சிலிக்கான் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா நான் வார்மில் இருக்கும் போதே நான் இந்த சில்வர் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா இந்த பவுல்லையே செட் ஆகி உட்காரும். இது நல்லா ஒரு அரை மணி நேரமாவது ஆற வச்சுருங்க. ஏன்னா ஹீட்டோடு இருக்கும்போதே நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் 1 hour கிட்ட வச்சு எடுக்கணும். மூடி போடாமல் வச்சிடாதீங்க. ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கும் போது க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நான் மூடி போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் 1 hour கழித்து இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம். ஒரு 5 minutes வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். 5 minutes ஆயிடுச்சு. டிமோல்டு பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா வாய்க்குள்ளே போகிறதே தெரியல. அவ்வளோ ஒரு ஜில்னஸோட மேங்கோ ஃப்ளேவர் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா தட்டையே ஒரு பக்கெட் உட்காந்து காலி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.